அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கைஜோதிட முறையில் கல்வியின் மூலம் யார் மிக உயர்ந்த நிலை அடைய முடியும், கல்வியில் யார் மிகப்பெரிய சாதனைகளையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் அழியாத புகழும் பெற முடியும், இந்த கல்வியின் மூலம் யாரெல்லாம் மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு மற்றும் அந்த கல்வியின் மூலம் மிக உயர்ந்த அதிகாரியான ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற துறைகளில் சாதனை படைக்க முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கை ஜோதிடத்தில் விசேஷமான சில குறியீடுகள் மூலம் கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாதான் கல்வியில் ஜெயிக்க முடியும், இது உண்மைதான். ஆனால் சில குழந்தைங்க ஆரம்பத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் எப்படி உருப்பிட போகுது, இதில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு மட்டம் தட்டுவோம். ஆனால் அவங்களுடைய கையில் இது போல குறியீடுகள், அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை கல்வியில் மிக உயர்ந்த சாதனையையும் மிகப்பெரிய வெற்றியும் மிக உயர்ந்த பதவியிலும் அமரக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் பெண்கள் ஏன் நிச்சயமாக படிக்கணும் அப்படின்னு வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஒரு சிலர் 10th ஃபெயில் ஆகிருப்பாங்க, மறுபடியும் அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் 12th ஃபெயில் ஆகிருப்பாங்க, மறுபடியும் அட்டம்ப்ட் எழுதி கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களே அரசாங்கத்தில் மிக உயர்ந்த அதிகாரியாகவும், டாக்டராகவும், இன்ஜினியராகவும் மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க. அவங்களுடைய கையில் இது போல் அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் கை ஜோதிடத்தில் புத்தி ரேகை அப்படின்னு ஒரு ரேகையை சொல்கிறாங்க. இந்த ரேகையை வைத்து தான் ஒருத்தருடைய கல்வி, அந்த கல்வியில் அவர் படைக்கக்கூடிய சாதனை, அதில் இருக்கக்கூடிய வெற்றியை சொல்லுது. இந்த புத்தி ரேகையானது ஆள்காட்டி விரல் கீழே இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தொடங்க வேண்டும். இது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நீளமாகவும் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சிந்தனை ரொம்ப ஆழமாக இருக்கும். சிறந்த நினைவாற்றல் கொண்டவர்களாக அவங்க இருப்பாங்க. படித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க, நீண்ட காலத்துக்கும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதே போல் இந்த புத்தி ரேகையானது சுண்டு வரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் நீண்டு இருந்துச்சு அப்படின்னா சிறு வயதிலே அவர்கள் கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் தலைமை பண்பு மிக்கராகவும் இருப்பாங்க. சின்ன வயசுலேயே ஸ்கூலில் லீடரெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தி ரேகையானது சுண்டு வரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் நீண்டு இருக்கும். சிலருக்கு இந்த புத்தி ரேகையானது முடிவில் 2 கிளைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அபாரமான அறிவுத்திறனும் பல துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய தன்மை பெற்றவராகவும் இருப்பாங்க. ஒரே பர்சன் மல்டிபிள் டேலண்ட் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த புத்தி ரேகை 2 கிளைகள் இருக்கும் அப்படின்னு கை ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இந்த புத்தி ரேகை முடிவில் விசேஷமான சில குறியீடுகள், சில சிம்பிள்கள் இருந்துச்சுன்னா ரொம்பவும் அதிர்ஷ்டம், அதுக்கு தனித்துவமான பண்புகளும் குணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புத்தி ரேகை முடிவில் திரிசூலம் போன்ற ஒரு அமைப்போ ஒரு சிம்பிளோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது மிக சிறந்த கல்வி அறிவு மற்றும் பல்துறை ஞானத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் சின்ன வயசில் பொருளாதார வளர்ச்சியால் உங்களுடைய கல்வியை தொடர முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது போல் அறிகுறி இருந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனை படைப்பீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப எளிமையான ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் ஆனால் காலப்போக்கில் மிக உயர்ந்த கல்லூரிகளில் மிகப்பெரிய படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குருமெட்டுக்கு கீழ்ப்பகுதியில் மீன் போன்ற ஒரு அமைப்பும், இந்த புத்தி ரேகையினுடைய முடிவில் மீன் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இது கல்வியில் மிகப்பெரிய சாதனையையும் அந்த கல்வியின் மூலம் உலகளவில் மிகப்பெரிய புகழையும் அடையக்கூடிய அமைப்பும் சக்தியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிலரெல்லாம் படிப்பதற்கே பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டம் இருக்கும். பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு போக்குவரத்து வசதி ரொம்ப சிரமமாக இருக்கும். இது போல் பல்வேறு விதமான தடைகளையும் பிரச்சனையும் தாண்டி படித்து முடித்து மிகப்பெரிய சாதனை படைக்கிறாங்கன்னு வச்சிங்களா, அவங்களுடைய புத்தி ரேகையில் சதுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுடைய புத்தி ரேகையில் சதுரங்கம் போன்ற அமைப்பு ஆரம்பத்திலேயோ முடிவிலையோ நடுவிலையோ எங்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தடைகள் வரும்போது நம்மளால் முடியவே முடியல, நம்ம எவ்வளோ தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு மனம் தோண்டு போவாதீங்க. இது போல் அறிகுறி இருந்துச்சுன்னா அந்த தடைகளை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான அறிகுறி தான் இது. விடாமுயற்சியும் நீங்கள் படித்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். புத்தி ரேகையில் சதுரங்கம் போன்ற ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா பல தடைகளை தாண்டி கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. நவகிரகங்களில் குரு பகவான் என்பவர் ரொம்ப விசேஷமானவர், அனைத்திற்கும் குருவானவர் அவர்தான். கல்வி, ஞானம், அறிவு இவை அனைத்தையும் போதிக்கக்கூடியவர். நம்முடைய கையில் ஆள்காட்டி விரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி தான் குருமேடை. இது நல்லா உப்பலாக பெரிதாக இருந்துச்சுன்னா உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்கும். PhD வரைக்கும் இவங்க படிப்பாங்க. மேலும் கற்றதை மற்றவர்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்லக்கூடிய குருவுக்கு நிகரான ஞானமும் அமைப்பும் பெற்றவர்களாக இருப்பாங்க.
பேராசிரியராகவோ ஒரு காலேஜுக்கு டீனாகவோ அமையக்கூடிய யோகம் பெற்றவராக நீங்கள் திகழ்வீங்க. அடுத்தது புதன்மேடு. சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் புதன்மேடு. பார்ப்பதற்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப முப்பலாகவும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். கணிதம், அறிவியல், வணிகம் இது மூன்றுமே ரொம்ப டஃப். ஏன்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வேண்டும், நுண்ணறிவு வேண்டும். புதன் பகவான் தான் ஒரு நபருக்கு நுண்ணறிவையும் புரிதல் கூடிய சக்தியும் தருபவர். இந்த புதன் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு கை ஜோதிடத்தில் சுண்டுவலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இதனால் மேடாகவும் தெளிவாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் கஷ்டமான விஷயங்களான கணிதம், அறிவியல் மற்றும் வணிகத்தை புரிந்து அதில் சாதனை படைக்கக்கூடிய தன்மை பெற்றவராக நீங்கள் விளங்குவீங்க. அதே போல் விரல்கள் நேராகவும் எந்தவித முடிச்சும் இல்லாமலும் சீராக இருந்துச்சுன்னா நுணுக்கமான விஷயங்களை கற்கக்கூடிய ஆர்வமும் சக்தியும் உங்களுக்கு இருக்கும். அடுத்த ஒரு சிறப்பான அறிகுறியாக வித்தரேகை அப்படின்னு சொல்லப்படுது. மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே தெளிவான செங்குத்தான ஒரு ரேகை காணப்பட்டால் இது வித்தரேகை என்பார்கள். இது முறையான ஒரு கல்வியை பெற்று அதன் மூலம் பட்டம் பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாகும். எந்தவித பிரேக்கப்பும் இல்லாமல், படிக்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித தடையும் இல்லாமல் பெறக்கூடிய நாணத்தை சரியான முறையில் பெற்று கல்வியை முடித்து பட்டம் பெறக்கூடிய அமைப்பு பெற்றவர்களுக்கு தான் இதுபோல் வித்தேரேகை ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக யாராருக்கெல்லாம் மருத்துவத்துறையிலும் பொறியியல் துறையிலும் சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய திறமை என்ன மாதிரியான கைரேகை குறியீடு இருந்தால் அவங்களால் வாழ்க்கையில் பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிண்டு விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதி புதன்மேடு. இந்த புதன்மேட்டில் செங்குத்தாக 3 அல்லது 4 சிறிய செங்குத்து கோடுகள் இருந்தால் அதை மருத்துவ குறிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் மருத்துவ கல்வியில் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் மருத்துவர் ஆகணும், மருத்துவ படிக்கணும் அப்படின்னா மருத்துவ சம்பந்தமான எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் உங்களால் படிக்க முடியும். அந்த படிப்பை படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அறிகுறி இருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. அந்த துறையில் மிகப்பெரிய சாதனை நீங்கள் படிக்கலாம். மிக சிறிய படிப்பாக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த எம்பிபிஎஸ் போன்ற படிப்பாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அது படிக்கக்கூடிய யோகம் அமைப்பு உங்களுக்கு இருக்குது. சுண்டு விரல் அடிப்பகுதியில் 3 அல்லது 4க்கு மேற்பட்ட செங்குத்து கோடுகள் இருந்தால் புத்தி ரேகையானது செவ்வாய்மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரை நீண்டு சென்றால் மிகவும் கடினமான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய திறமை பெற்ற மருத்துவத்துறையில் மிக சிறந்து விளங்கக்கூடிய நபராக நீங்கள் விளங்குவீங்க. செவ்வாய்மேடு கட்டவிரலுக்கு எதிரே உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதி பார்ப்பதற்கு நல்ல மேடாகவும் உப்பலாகவும் இருந்துச்சு அப்படின்னா இயந்திரவியல் மற்றும் கட்டுமான துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நபராக நீங்கள் வருவீங்க. அதாவது இன்ஜினியரிங்கில் மிகப்பெரிய சாதனையும் இன்ஜினியரிங்கில் மிக உயர்ந்த கல்வியை பெறக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு இருக்கும். கையினுடைய வடிவம் ஓரளவுக்கு சதுரமாக இருந்தால், புத்தி ரேகை நேராக இருந்தால் அவர்கள் கணிதம் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க. அடுத்ததாக கல்வியின் மூலம் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் மிக உயர்ந்த பதவியில் பெறக்கூடிய யோகம் யாராருக்கு இருக்குது. குருமேடு ஆள்காட்டி விரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதி குருமேடு. அந்த இடத்தில் எக்ஸ் போன்ற ஒரு குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியான மிக உயர்ந்த அதிகாரத்தில் அமரக்கூடிய வேலையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற வேலைகளில் அமரக்கூடிய யோகம் இருக்கும். சூரியமேடு அப்படின்னு சொல்லக்கூடியது மோதிர விரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதி சூரியமேடு. அங்கே ஒரு ரேகை தெளிவாகவும் நல்ல ஆழமாகவும் இருந்துச்சுன்னா அரசாங்கத்தில் அதிகாரமிக்க பதவிகளில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்கும். அடுத்ததாக டாக்டருக்கே படித்தாலும் இன்ஜினியருக்கே படித்தாலும் அதை விட மிகப்பெரிய புகழையும் பேரையும் மக்களிடத்திலே பெறக்கூடிய ஒரு துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் ஊடகத்துறை. சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய அமைப்பும் யோகம் பார்த்தீங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதினால் உப்பலாக இருந்தால் அவர்களுக்கு கற்பனை திறன் மிக அதிகமாக இருக்கும். மேலும் இந்த புத்தி ரேகையானது சந்திரமேட்டை நோக்கில் கொஞ்சம் வளைந்து சென்றால் அவர்களுக்கு எழுத்து மற்றும் கவிதை, கட்டுரை, கதை, சினிமாவில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் கலைத்துறையில் மிக உயர்ந்த புகழ் பெறுவராகவும் அவர்கள் விளங்குவார்கள். இந்த சந்திரமேடு என்பது கட்டவிரலுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பல்வேறு விதமான தடைகளையும் பிரச்சனைகளும் தாண்டி படித்து முடித்து கல்வியின் மூலம் மிக உயர்ந்த அதிகாரத்திலும் மிகப்பெரிய சாதனையும் படைத்தவங்க பல பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தடைகளுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். மேலும் இதுபோல் கைரேகை குறியீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த தடையெல்லாம் கடந்து நம்ம சாதனை படைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கல்வியில் மிக உயர்ந்த சாதனை நீங்கள் படைக்கணும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அது கல்வி மட்டும்தான். அதுவும் குறிப்பாக பெண்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும்.
பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து இருந்தாலும், மிகப்பெரிய அழகு இருந்தாலும், மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தாலும், இவை அனைத்தையுமே ஒருவரால் தட்டி பறிக்க முடியும். ஆனால் கல்வி அறிவு என்று சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை மட்டும் யாராலையும் அழிக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. அந்த கல்வி அறிவை கொண்டு உங்களையும் காக்க முடியும், உங்களை சார்ந்தவரையும் காக்க முடியும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிகுறிகள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.